கிட்ட வந்துட்டான் வீடியோ போட சொல்லி கேட்பா அப்படின்னு நினைப்பேன். கிடையாது, உங்களால் முடிஞ்சா பண்ணுங்க, முடிஞ்சா இது வாய்ஸ் அவுட் பண்ணுங்க, முடிஞ்ச ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி போட்டு ஆரம்பிக்கலாங்களா. இப்போ கடந்த ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோக்கு கீழே பூரா இந்த கமெண்ட் கண்டிப்பாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, மிஸ்டர் கேகேக்கு நடந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் சம்பவத்தை பற்றி வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. நம்ம பிரதர் ஏ2டி நந்தா கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தாப்ல. என்ன மேட்ரு அப்படின்றத நந்தாவோட வீடியோலேயே நான் பார்த்தேன். ஆக்சுவல் சம்பவம் மிஸ்டர் கேகேக்கு வர்றதுக்கு முன்னாடி வர எனக்கு தெரியும். நான் ஒரு லேடியை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க. அந்த லேடி பேரு தமிழ்வாணி. அந்த லேடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டுருக்காங்க ஸ்கூல்ல சீஃப் கெஸ்டா. இதுல என்ன பிரச்சனை? ஆல்ரெடி என்ன தற்கொலை எல்லாம் கூப்பிட்டதே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். புரியுது. ஆனா இது எங்க பிரச்சனை ஆகுதுன்னா, அந்த இன்ஃப்ளூயன்சர் ஆக்சுவலா என்ன பொழப்பு பண்ணிக்கிட்டு இருக்கு, அது ஸ்கூல்ல வந்து என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றதுல இங்க பிரச்சனை ஆகுது. எஜுகேஷனை விட ஸ்கில்லு தான் முக்கியமா? இந்த அம்மாவோட ஸ்கில்லை நீங்க பாக்கணும்ல. ஓங்கி அரையறதுக்குள்ள ஓடி போய் உட்கார்ந்து, அதாவது இந்த தற்கொலை உடம்ப காட்டி காசு பார்த்து பொழைக்கிறது, இது வாட்டுக்கு இது வேலையை பார்த்துச்சுன்னா யாரும் இதை கண்டுக்கிற போறது கிடையாது. அது தப்பும் கூட. இந்தியாவில் இது இல்லீகல். கிட்டத்தட்ட இது ஒரு ஆன்லைன் விபச்சாரம் மாதிரி. அப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு எஜுகேஷன்லாம் முக்கியம் இல்ல, ஸ்கில் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ல வந்து பேசுச்சுன்னா, அந்த ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைய ஸ்கில்லுங்குது என்ன ஸ்கில்லா இருக்குன்னு சொல்லி இந்த பிள்ளைய போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிய வரும்ல, இது நாய் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஈனப்பிறவை எல்லாம் ஓரந்தள்ளி வைக்கிறத விட்டுவிட்டு எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் கூப்பிட்டு எதுக்குடா நீங்க பேச வைக்கிறீன்னு கேட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காப்ல மிஸ்டர் கேகே. ஆக்சுவலா அவர் கேட்டதுல எந்த தப்பும் இல்ல. அதே நிலைப்பாடு தான் நம்மளுக்கும், நிறைய பேருக்கும் அதே நிலைப்பாடு தான் இருக்கும் இல்லையா? ஆக்சுவலா மிஸ்டர் கேகே மட்டும் வீடியோ போடல, நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இது தப்பு, அந்த லேடியை கூப்பிட்டு கூடாதுன்னு நிறைய வீடியோ போட்ட உடனே இதை ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அந்த பொம்பளை வாரெக்ஸ் ஆன்டி பைரசி அப்படின்ற ஒரு நிறுவனத்தோட டைப் வச்சுக்கிட்டு நீங்க அன்ஆத்தரைஸ்டு கண்டென்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே கொடுத்து விட்டாங்க. இதை இன்னைக்கே கிள்ளி எரிஞ்சானு இது முற்றிலும் தவறான விஷயம். இன்னைக்கு இந்த ஆன்லைன் ஸ்ட்ரிப்பிங் பண்ற இந்த லேடியாலே பாத்தீங்கன்னா அது பண்ற ஒரு ஊழ வேலையை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து ஒரு நிறுவனத்தை வச்சு ஸ்ட்ரைக் கொடுத்து தூக்க முடியுது அந்த வீடியோ. அப்படின்னா ஒரு பொலிட்டீஷியன் பண்ற தப்ப எக்ஸ்போஸ் பண்றவங்களுக்கு இதை ஈஸியா பண்ணிட்டு போயிருவாங்க. இதுவுமே ஒரு விதமா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து ஒடுக்குற மாதிரி. இந்த விசச்செடி முண்டி வரும்போதே பேசாம விட்டோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நம்ம பேசவே முடியாம போயிடும். ஓங்கி அரையறதுக்குள்ள ஓடி போய் உட்கார்ந்து. இப்போ என் கேள்வி என்னன்னா, எனக்கு டிஃபர்மேஷன் கொடுத்து பாருங்களேன், இல்ல எனக்கு காப்பி கொடுத்து பாருங்களேன், அடுத்த செகண்ட் நோட்டீஸ் வரும் உங்களுக்கு, கண்டிப்பா கொடுப்பேன். நான் வந்து ரொம்ப நாளா வந்து டிப்ரெஸ்டா சுத்திட்டு இருந்தேன், எவனும் இல்லையான்னு சொல்லிட்டு நான் மொத்த வரையும் இங்க இறக்கிடுவேன். நான் கொஞ்சம் கோளாறு, டெல்லி ஹைகோர்ட்லாம் சுத்துவேன் அடிக்கடி திடீர்னு. எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. நம்ம பிரதர் நந்தா இன்னும் கொஞ்சம் டீடைலா போட்டிருக்காப்ல. அவரோட லாஸ்டா போட்டிருக்க அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ற வீடியோ முதல்ல பாருங்க.